ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ஏஜிங் புல் மார்க்கெட் அப்படிங்கிறீங்களே, அப்படின்னா என்ன? அப்போ நம்ம வச்சுருக்க பங்கெல்லாம் விற்றுடலாமா அப்படிங்கிறதான் இப்போ கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம புல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். புல் மார்க்கெட் அப்படின்னா ரைசிங் மார்க்கெட், பேர் மார்க்கெட் அப்படின்னாக்கா ஒரு ஃபாலிங் மார்க்கெட். இரண்டும் கலந்தது தான் பங்குச்சந்தை. ஏற்றமும் இறக்கமும் கலந்தது தான் பங்குச்சந்தை. அது கண்டினியூஸாக ஒரு ஷார்ட்டர் த சைக்கிளாக இருந்தால் சைக்ளிக்கல் புல் மார்க்கெட் அப்படிம்போம். செக்யூலர் புல் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. செக்யூலர் புல் மார்க்கெட் அப்படின்னாக்க பிகாஸ் ஆஃப் த லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பெனிஸ் வில் ஏர்ன் மோர், ஹையர் த ப்ராஃபிட். ஸோ ஒரு பெரிய ப்ரொலாங்டு புல்ரன், கண்டினியூஸ் ப்ரொலாங்டு புல்ரன் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் செக்யூலர் புல் மார்க்கெட் அப்படின்னு பேர். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பூராமே பீக்கில் இருக்குது, உலகம் பூராமே ஏறி இருக்குது கோவிடுக்கு அப்புறம், பிகாஸ் ஆஃப் த பென்ட் அப் டிமாண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ தான் சைக்கிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் சிஆர்ஆர் குறைச்சிருக்காங்க. லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா அதனால் ஒரு 1.19 lakh crores கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தையில் என்னென்னா பேங்க்ஸ் கேன் கிவ் மோர் லோன்ஸ். ஸோ அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு தொழில் வளர்ச்சிக்காக பண்ணக்கூடிய விதம் சிஆர்ஆர் குறைக்கையில். இது முதல்ல இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஆர்ஆர் குறைச்சிருக்காங்க. ஸோ இது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட வளர்ச்சி 7.4 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது 5.4% அப்படிங்கிற லெவலில் ஜிடிபி இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான். அதுவுமே பார்த்திங்கன்னா இதில் லாட் ஆஃப் கிம்மிக்ஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷனுக்கு மறுநாள் தான் அந்த வெளியீடு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ இந்த சடன் ஆக்ஷன். ஸோ இது ஒரு அதுக்கு நாள் முடிய 7% சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 5.4 அப்படிங்கிற ஒரு நம்ம பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஒரு சரிவை நோக்கி போகிறதுக்கான அறிகுறியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இங்கே எழுந்துள்ளது. அதே டயத்தில் இந்த ஏஜிங் புல் ரன் அப்படிங்கிற இப்போ கடந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் கண்டினியூஸ் புல் ரனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 20%, அப்புறம் ஒரு 12% இந்த வருஷம். ஸோ அந்த கோவிட் டயத்துலேயும் ஒரு பெரிய வீழ்ச்சியையும் சந்தித்து ஒரு பெரிய ரெக்கவரி. ஸோ ஒரு புல் ஒரு தளர்வு அடைஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே உருவாகிறது. இது ஒரு பேர் ஃபேட்டிக்யூ அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இது எதனால் இந்த சோர்வு மார்க்கெட் ஏன் பெருசாக இறங்கலை? இப்போ நம்மளே எடுத்துக்கங்க, பல முறை வார்னிங் கொடுத்துருக்கோம், டெக்னிக்கலாகவும் சொல்லியிருக்கோம். பட் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பணம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பணம் வர ஆரம்பிச்சது. இப்போ எஃப்ஐஐஸ் டிசம்பரில் 23,000 கோடி கிட்டக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இவ்வளவு ஒரு சஞ்சலம்? ஏன்? அதாவது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அளவுலையும் இதே ஏத்தம் தான், உலக அளவுலையும் இதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ மக்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு இங்கேருந்து எங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியலை, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதை விற்றுட்டு வேறு எங்கேயாவது கொண்டு போனோம் சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு போனோம்னா அங்கே என்ன வழி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த அன்சர்டனிட்டிஸ், குளோபல் அன்சர்டனிட்டிஸ், அதாவது வார் அன்சர்டனிட்டிஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சஸ்டைன்டு வேல்யூவேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொழிலில் இருக்க பணங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிப் அப்படிங்கிறது 25,000 கோடியை தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக மேலே போய்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு நாள் வரும், எவ்வளவு புல்பேக் இருக்கும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா அந்த நியூவாக புதுசாக உள்ளே வர்றவங்க அவங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னா என்னென்னே தெரியாது. அவங்க பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க, டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி. நிச்சயமாக டைரெக்டாக போட்டியில் ரிஸ்க் இஸ் வெரி ஹை. இன்டைரக்டாக போட்டிங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் போட்டிங்கன்னா ரிஸ்க்கை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ஹேஸ்டியாக ஹேர்டு மென்டாலிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு வேல்யூவேஷன் பார்த்து, ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து அவங்க பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஏஜிங் புல் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரே பங்கில் போடாமல் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக நம்ம இருக்கலாம். அதுலேயும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் குறைச்சி லார்ஜ் கேப் போடலாம். பட் ஆனால் அதே டயத்தில் இப்போ ஒரு இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது.
ஸோ அது மாதிரி எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேர் தேர் இஸ் அ க்ரோத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் தேர் இஸ் அ க்ரோத் பிகாஸ் ஆஃப் பங்களாதேஷ் இஷ்யூனால இந்திய டெக்ஸ்டைல்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஃபியூச்சர் இருக்க மாதிரி தெரியுது. இது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற கெமிக்கல் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்தியாவிலே தயாரிக்கிற கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து நிறையா உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ பிக் ரீரேட்டிங் கேன் பி எக்ஸ்பெக்டட் இன் கெமிக்கல் செக்டார். ஸோ இதுலேயும் நமக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து டெக்னாலஜியை அதிகமாக யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட நிச்சயமாக மார்ஜின்ஸ் பூராமே பார்த்திங்கன்னா நியூ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் யார் யாரெல்லாம் உருவாக்குறா. ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் டு கீப் ஆன் அனலைசிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தலைப்புச் செய்தியில் வந்தது, இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வந்திருக்கிறதுல இன்ஸ்டியூஷனல் இன்ட்ரெஸ்ட்டே 50% முதலீடு செய்திருக்காங்க. தேர் இஸ் அ ஷிஃப்ட் ஹேப்பனிங், ரீட்டைல் மட்டும் பண்ணலை, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இண்டிவிஜுவல் லெவல்லையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். க்ரீடியாக இல்லாமல் பணத்தை ஃபுல்லாக மார்க்கெட்டில் போடாமல் நம்ம கொஞ்சம் லிக்விடாகவும் வச்சுக்க கற்றுக்கணும். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாரையுமே பெரிய ஃபண்ட்ஸை பூரா லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்க, சிஸ்டமேட்டிக்காக ஒரு எஸ்ஐபி ரூட்டில் மட்டும் வாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏஜ்டு புல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு யாருனாலையும் வளர்ச்சியை வந்து அளிக்க முடியாது. பட் அதே டயத்தில் ஒரு தொய்வு வாய்ப்பு இருக்குது. அந்த தொய்வு அப்படிங்கிறது எவ்வளவு நாள் எப்போ சரியாகும், வாட் இஸ் த பூஸ்ட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த சூழ்நிலை வந்து மாறும். அதனால் ஒரு தங்க ஊசினாலும் நம்ம வந்து கண்ணில் குத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபா பொருளுக்கு நீங்கள் 80 ரூபா இல்லை 75 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வாங்கையிலே உங்களுக்கு லாபத்தோடு தான் நீங்கள் வாங்குறீங்க. 100 ரூபா பொருளை 200 ரூபா கொடுத்து நீங்கள் ப்ரீமியத்தில் வாங்கினீங்கன்னா யூ ஆர் ரிஸ்க், கிட்டத்தட்ட 150% ரிஸ்க் இருக்குதுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சீப்பரில் வாங்கி பணம் பண்ணையில் தான் நம்ம வந்து ஒரு நாளடைவில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஹை ப்ரைஸில் வாங்கிட்டோம்னா வில் லூஸ் அவர் இன்ட்ரெஸ்ட். பணம் வந்து நம்ம பண்ணலைங்கையில் ஒரு நம்பிக்கையை இழக்கிறதுக்கான சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இதோட சாராம்சம் என்னென்னா, புல் மார்க்கெட் ஆர் ஏஜிங் புல் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வித்துட்டு போகணுங்கிறது இல்லை. வேல்யூவேஷன் மேட்டர்ஸ். we have to keep on looking for opportunities. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் நம்ம போய்க்கலாம். கொஞ்சம் வந்து லிக்விடாக நம்ம வச்சுக்கணும். ஸோ 2024 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.